ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்துட்டிங்களா? எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து நண்டு. இது வரைக்கும் நான் சமையல் செஞ்சதுலேயே நண்டு சமைச்சதே கிடையாது. எங்கள் வீட்டில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் நான் நண்டு சமையல் பண்ண போகிறேன். நண்டு சூப்பாகவும் நண்டு சில்லியாகவும் செய்ய போகிறேன். நண்டு சூப் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை வெங்காயம், அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் கொஞ்சம் வேகமாக நண்டு சூப் வேலை செய்யும். அதுக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கிறிஸ்பியாக நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நண்டை எடுத்து மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா நண்டு வந்து செக்கில் போட்டு குத்தி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எங்கே செக் இருக்குது, அதனால மிக்சி சாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக, ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் இதாக இல்லாமல் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் நாம் வந்து ஒரு வானொலி வச்சு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த விழுதை ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறதுனால நானே செஞ்சேன். எப்படி வருதுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நண்டு வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த அரைச்சி வச்ச நண்டையும் எடுத்து நாம் இந்த கலவையோட சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நண்டு அந்த அரைச்சி வச்ச நண்டையும் நான் வந்து சேர்த்திக்கிறேன். நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம், 1 மணி நேரம் வேணால் ஒரு அரை மணி நேரம், நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் குழப்புது. ஒரு அரை மணி நேரம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஜிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சுங்க, சிம்மில் வச்சு கம்மியாக வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நண்டு சூப் வந்து சளிக்கும் முட்டிக்கால் வலிக்கும் நல்லது. இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நண்டு வந்து சில்லி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் நான் செய்கிறேன். நண்டு சில்லிக்கு எப்பவும் போல் நம்ம சில்லி சிக்கனுக்கு ரெடி பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நண்டை வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நண்டெல்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக வேகுதுன்னு பாருங்கள். ஒன்று கூட பிரியவே மாட்டேங்குது. நல்லா ஒற்றுமையாக வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட அப்புறம் நல்லாவே சூப்பராகவே வந்துருந்துச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே என் வாயில் அப்படியே எச்சி ஊறுது. ஃபஸ்ட்டு டைம் செஞ்ச மாதிரியே இல்லை. சரி, ஓகே, இதை சாப்பிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டைம் நானே செஞ்சு நண்டு சாப்பிட்றேன். ரொம்பவே வாசம் கமகமாக இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன எடுத்தீங்க அப்படின்னு மறக்காமல் என் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் நண்டு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் மட்டன் சிக்கன் இருக்கும். ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு சண்டேவே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா.